1931 அக்டோபர் 15 தமிழ்நாடு பாம்பன் தீவின் ராமேஸ்வரம் எனும் ஒரு சிறு நகராட்சியில் ஒரு ஏழை முஸ்லிம் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த ஒருவர் என்று இந்தியாவின் தவப்புதல்வர்களில் ஒருவர். இளைஞர்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இந்தியாவின் எதிர்காலம் பற்றிய இறுதி மூச்சு வரை சிந்தித்தவருமாகிய 11வது இந்திய குடியரசுத் தலைவர், தலைசிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், இந்தியாவின் ஏவுகணை நாயகன், சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆசிரியர், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, மிகப்பெரிய பொருளாளர், இவ்வாறு பல்வேறுபட்ட முகங்களை கொண்ட எமது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மறைந்த பின்னும் அவரது பொன்மொழிகள் மற்றும் கவிதைகளூடாக இதுவரை எம்மோடு வாழ்ந்து வருகிறார். அவரது பொன்மொழிகளையே இந்த வீடியோவினூடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் பிரணீதன். வெல்கம் டு மோதி விளையாடு. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்களின் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல. உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணுவது உன்னை வந்து சேரும். நீ நீயாக இரு. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை. இமயத்தின் உச்சியை எட்டித் தொடுவதாயினும் சரி, அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி, மேலே ஏறிச் செல்ல ஒருவருக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகிறது. கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்று விடுகிறது. கண்ணை திறந்து பார், நீ அதை வென்றுவிடலாம். நம் அனைவருக்கும் ஒரே